ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜயா அல்லது தம்பி ஆதவ அர்ஜுனா எடுத்தார். ஆதவ அர்ஜுன் டிசம்பர் 6 அன்று நூல் வெளியீட்டு விழாவில் என்ன தவறு செய்தாரோ அதே தவறு தான் இப்பொழுதும் செய்திருக்கிறார். 6 தொகுதி கொடுத்துட்டு டிஎம்கே சிம்பிள் நிக்க வச்சிட்டாங்க. இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை, இதுதான் சர்வாதிகாரம். இப்பொழுது விமர்சனம் செய்தார்கள் மேடையில். திருப்பி உதயசூரன் நிக்க வைப்பாங்க, 6 சீட்டு கொடுப்பாங்க, 4 சீட்டு கொடுப்பாங்க, அல்லது 10 சீட்டு கொடுப்பாங்க, உதயசூரன் சொன்னதை நிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்ன தம்பி ஆதவ், அதே திமுக தலைவர் கலைஞர் 10 கொடுத்தார், 10 6 ஆக்கினதே தம்பி தான். தான் வராரு, விடியல் தர போறான்னு சொல்லிட்டு இவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் தெரியல. அப்ப விசிகாவுக்கு வந்த பிறகு ஏன் விசிகாவுக்கு வந்தார்? அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசுறாருல, அந்த எண்ணத்தில் தானே வந்தாரு. இப்ப தாவேக்காவுக்கு போயிட்டார்ல, அவருடைய முழக்கம் எங்க போச்சு? இப்ப ஆட்சியில் பங்கு தரம் சொல்ற தாவேக்கா, இவருடைய இலக்கு என்ன? தலித் முதலமைச்சராக்கும் தானே இலக்கு. ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறாரு? நம்ம விசிகா எனக்கு ஒரு கேள்வி, வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? எங்களை சொன்ன தாவேக்கா அரசியலுக்காக வேண்டியாவது அதிமுக ஏன் போராடவில்லை? பிஜேபி ஏன் போராடவில்லை? ஏன் பிஜேபி அங்க அண்ணாமலை அந்த இடத்துக்கு போகல? ஏன் நாம் தமிழர் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணல? மக்கள் மத்தியில் தலைவராவதற்கு பெரிய கடினம். ஆனா ஒரு மக்களை சிதைப்பது, ஒரு கலவரத்தை உண்டாக்குறது தலைவர் தேவையில்ல. ஒரு ரவுடி போதும், ஒரு குடிகாரம் போதும். எதிர்வினை ஆற்றுவீங்கன்னு தெரியாம பேசியிருப்பார். அவர் பேசியிருப்பார். அது ஏதோ யாரோ அவர் இயக்குகிறார்கள். அவர் யார் இயக்குகிறார்கள் என்று அவருக்கு தான். அதனால தான் சொல்றேன், தாவேக்கா விழிப்புணர்வு பெற வேண்டும்ங்கிறேன். ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு, ஒவ்வொரு மேடை பேச்சிலே நம்ம நண்பர்கள் நிறைய புருடா விடுறாங்களே, அதே போல இவரு இப்ப புருடா விட ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் சொல்ல முடியும். அதான் என்னோட பார்வையில் சொல்றேன். தாவேக்காவுக்கு விசிகா கொடுக்கின்ற அறிகுறி தம்பி ஆதவ அர்ஜுனை பார்த்து கையாளு. ஆனா திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணி என்று சொல்கிறார் என்றால், அப்ப தாவேக்காவும் பாஜக தான் மறைமுக கூட்டணி என்று நாங்கள் சொல்ல வேண்டும். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தது என்ன, அவர் விசிகால இருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறதுனால அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக வந்திருக்காரா, யார் தடுக்கிறாங்க அப்படின்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாரு. நிறைய பேர் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பதில் கொடுக்கும்போது இல்லை, தலைவர் அங்கே வந்திருக்காரு, பார்த்துருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களோட அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்காரு, நிவாரணம் வழங்கியிருக்காரு, முகாம்களை எல்லாம் பார்த்தாரு, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனால் என்ன நோக்கம் அப்படின்றது நீங்க பாக்குறீங்க? தம்பி ஆதவ அர்ஜுன் டிசம்பர் 6 அன்று நூல் வெளியீட்டு விழாவில் என்ன தவறு செய்தாரோ அதே தவறு தான் இப்பொழுதும் செய்திருக்கிறார். எழுதி வைத்த ஸ்கிரிப்ட் பேப்பரை மைக்கு முன்பு பேச போகும்போது எடுத்துக்கொண்டு போவதில் தவறிவிட்டார். தன் மனதில் பட்டதெல்லாம் பேசி அவருடைய சுயரூபத்தை அவரே அம்பலப்படுத்தி கொண்டார். எங்களை பொறுத்த அளவுக்கு, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவுக்கு, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அந்த தாரக மந்திர கொள்கையை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் வரவேற்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர் வருகின்ற போது எவ்வளோ பெரிய மூத்த சீனியர்களாம் இருந்த போதும் கூட அவரை நாங்கள் வாஞ்சியோடு வரவேற்றோம். ஆனால் எங்கள் தலைவர் கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்த தவறி அவர் செய்த தலைமை பேச்சை கட்டுப்படாமல் மீறி போனதனால் ஒரு சிறிய ஒழுங்கு நடவடிக்கை தான் தலைவர் எடுத்தார். அதை கூட ஏற்றுக்கொள்ள ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு நபர் தம்பி தன்னைத்தானே விடுவித்து கொண்டார். ஆகவே வந்தார், வரவேற்றோம், சென்றார், வாழ்த்தினோம். இதுதான் விசிகாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு, பிணைப்பு. வந்தார், வரவேற்றோம், சென்றார், வாழ்த்தினோம். சென்றார், வேறு இடத்துக்கு சென்றார், தாவேக்காவுக்கு சென்றார். சென்றவுடன் அவருக்கு பதவி கொடுத்தார்கள். பதவி கொடுத்தவுடன் மறுகணமே சில மணித்துளிகளில் எனது அரசியல் ஆசான் வழிகாட்டி என்று எங்கள் தலைவரை அம்பேத்கர் திரையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதுதான் எங்கள் தலைவருக்கும் மற்ற தலைவர்களுக்குள்ள வேறுபாடு. எங்கள் விட்டு சென்ற பிறகும், மாற்று முகாமில் ஒரு புதிய முகாமுக்கு சென்ற பிறகும் தலைவர் சந்திக்க வருகின்ற பொழுது மறுக்காமல், தவிர்க்காமல் வந்தார், வாழ்த்தினார். அது ஒரு நாகரிகமான ஒரு நட்பு பாராட்டினார். ஆனால் நேற்றுக்கு முதல் நாள் நடந்த பொதுக்குழுவில் அவர் பேசிய அந்த 1 மணி நேர உரை, தாவேகாவுடைய தலைவர் விஜயா, நடிகர் விஜயா அல்லது தம்பி ஆதவ அர்ஜுனா என்று தெரியவில்லை. தம்பி ஆதவ அர்ஜுன் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார்.
ஆனால் கட்சியோட தலைவர் 15 நிமிடம் பேசியிருக்கிறார். அவர் பேசட்டும், அது ஜனநாயகம் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது, எங்கள் கட்சியிலும் இருக்குது, அவர் எங்கள் கட்சியிலும் பேசினார். ஆனால் அவர் லீடர்ஷிப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம். அவர் பேசுகிற சப்ஜெக்ட் ஒரு கருத்தியலாக இருக்கணும். நட்பு முரண்பாடை எதிர்கொள்ளலாம், நட்பு முரண்பாடை வரவேற்கலாம். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பகை முரண்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற அளவு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. பகை முரண்பாடு என்றால் அவர் எங்கிருந்து அரசியல் கற்றுக்கொண்டார், எந்த இடத்தில் தேர்தல் வியூகங்களை வகுத்தார், அந்த குடும்பத்தில் எந்த குடும்பத்தில் இருந்தார், எந்த கட்சிக்கு இருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தார், அங்கே PK குடன் பிரசாந்த் கிஷோருடன் பண்ணினார், வேலை செய்தார். அங்கே அவர் திமுகவோட தலைமை நன்கு அறிந்து தன் தலைமையில் இருக்கிற பலம் பலவீனங்களை புரிந்து அறிந்து தெரிந்து ஆட்சிக்கு திமுக வந்தவுடன் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். ஆக அப்பொழுதெல்லாம் அவருக்கு தெரியாத மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியல். இப்பொழுது அவருக்கு அடிக்கடி ஞான உதயம் வருகிறது. அது அவருடைய விருப்பம். கருத்து சுதந்திரம் சொல்வதற்கு அனைவருக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கிறது. இல்லை, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எம்ஜிஆர் அவர்களும் திமுகவில் தான் இருந்தார். அவருக்கு ஒரு விவரம் புரியுது, அவர் சில சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கும் போது விலகி வர்றாரு, எதிர்த்து நிற்கிறாரு. அப்படி அந்த மாதிரி தான் நானும் புரிஞ்சுட்டு விலகி வர்றேன். இல்லை, அவர் புரிஞ்சுட்டு விலகி எதுலேருந்து இந்த பதவியிலேருந்து விலகி வந்தாரா? கட்சியிலிருந்து விலகிட்டார். அவர் அந்த கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தார்? ஏதாவது தலைமை பொறுப்பில் இருந்தாரா, மாவட்ட பொறுப்பில் இருந்தாரா, ஒன்றிய பொறுப்பில் இருந்தாரா? அவர் தேர்தல் வியூக அமைப்பாளர். அதுவும் அவருடைய தலைமையில் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரசாந்த் கிஷோர் PK அவருடைய டீமில் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க்கிங் பார்ட்னர் தான், பங்குதாரர் தான். ஆக அவர் அங்கிருந்து வருகிறார். எங்களை விமர்சனம் செய்த அல்லது எங்களை அரவணைத்து எங்கள் தலைவரை தலைமையேற்றுக்கொண்டு கடந்த ஒரு ஆண்டு காலம் வேலை செய்த பணியாற்றின தம்பி ஆதவ் அர்ஜுன் அதே இப்பொழுது விமர்சனம் செய்தார்கள் மேடையில். திருப்பி உதயசூரன் சொன்னதை நிற்க வைப்பாங்க, 6 சீட்டு கொடுப்பாங்க, 4 சீட்டு கொடுப்பாங்க, அல்லது 10 சீட்டு கொடுப்பாங்க, உதயசூரன் சொன்னதை நிற்க வைப்பாங்க அப்படின்னு சொன்ன தம்பி ஆதவ் அதே திமுக சொல்றாரு. இல்ல, ஒரு அக்கறையோட சொல்றாரு. உங்களுடைய இந்த இவ்வளவு ஆண்டுகால பயணத்தை நான் மதிக்கிறேன், எங்களுக்கு அது எங்களுக்கு நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு ஒரு அவர் உங்களுடைய நல்லெண்ணத்தை அடிப்படையில் சொன்னார்னா கண்டிப்பா நான் வரவேற்போம், அதை வாழ்த்துவோம், வரவேற்கிறோம், வணங்குவோம், மாற்று கருத்தில். அப்பொழுது எங்களிடம் விசிக ஒரு சில அரசியல் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது யார்? அவர் தானே, தம்பி தானே. அப்பொழுது எப்படி 2019 2 நாடாளுமன்ற வேட்பாளர் தொகுதி கொடுத்த பொழுது 1 உதயசூரியன் நிலுங்கள் என்று வலியுறுத்தியது யார்? நாங்கள் 2ம் பானை சின்னம் சுயேட்சின்னதுக்கு வேண்டும் தான் போட்டியிட்டோம், போராடினார் எங்கள் தலைவர். அப்பொழுது வழியை சொல்லி சமாதானம் செய்தது யார்? இதே தம்பி ஆதவ் அர்ஜுன் தானே. 2021 என்ன நடந்தது? 6 தலைவர் கலைஞர் 10 கொடுத்தார், 10 6 ஆக்கினதே தம்பி தான், ஆதவ் அர்ஜுன் தான். அவர் தான் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சார். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா 9 கொடுத்தாங்க, 10 கொடுத்தாங்க, அப்போ தலைவர் கலைஞர் 10 கொடுத்தாலும் வெற்றி எண்ணிக்கை கம்மி, நீங்கள் 6 நின்னாலும் வெற்றி பெறலாம், கட்சி அங்கீகாரம் பெறலாம். கடைசி தலைவர் 8 கேட்டார், அங்கீகாரம் பெறுவதற்கான எண்ணிக்கை 7 தேவை, 7 தேவை என்று சுயேட்சை சின்னத்தில் போராடி பார்த்தார். அப்போ 10 கட்சி இருக்குது, எல்லாம் அனைவருக்கும் சமமாக பங்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 3 வேட்பாளர் தொகுதி என்கிற அடிப்படையில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் விசிக என்பதனால் 6 தொகுதி கொடுத்தார்கள். அது எங்கள் தலைவர் எடுத்த முடிவு. நாங்கள் அது இப்பொழுது எங்கள் உட்கட்சியிலே தலைவருடைய வருத்தப்பட்டோம். தலைவர் கலைஞர் 10 கொடுத்தார், அம்மையார் ஜெயலலிதா 9 கொடுத்தார்கள். ஏன் எங்கள் மீது அவர் கரிசனம் காட்டின தலைவர்கள் திமுக மீது சொல்கின்ற அந்த விமர்சனத்தை அதிமுக மீது ஏன் அவர் சொல்லவில்லை? அம்மையார் ஜெயலலிதா 2016 6-7 கட்சி கூட்டணி தானே வைத்து சந்தித்தார்கள். சுயேட்சையாக சொல்கிறார் மேடையில், அது சுயேட்சை இல்லை. இடது இது டாக்டர் இஸ்லாமிய அமைப்புகள், இன்னும் ஒரு சில அமைப்புகள்லாம் சேக்கு தமிழரசன் போன்ற பல்வேறு அமைப்புகள் நின்னாங்க. ஜெகன்மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தி உள்ள கட்சி இருந்தாங்க. அவங்களாம் எந்த சின்னத்தில் இருந்தாங்க? தனிச்சின்னத்தில் இருந்தாங்களா? இல்லையே, உதயசீரன் சின்னத்தில் நின்று ரெட்டலையில் நின்றுருக்காங்க. அப்போ அங்கே அம்மையார் ஜெயலலிதா அந்த அவையா அங்கே அந்த இடத்துல திணிச்சாங்க. அதே சுட்டி காட்டணுமா இல்லையா? ஜெயலலிதா அஇஅதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளையும் தனிச்சின்னத்தில் நிற்க விடாமல் தனக்கான சின்னத்தில் இரட்டல் நிற்க வைத்து ஆதிக்கம் செய்தார் என்று சொல்லியிருக்கணும் இல்லையா? அதையெல்லாம் சொல்லவில்லை. அப்பொழுது அதையும் சுட்டி காட்டியிருக்கணும் மேடையில். திமுகவை மட்டும் செய்வது என்பது நோக்கம் திமுக தானே. திமுக தான் எதிரி. அரசியல்ல 2 தரப்பிலும் எதிர்கொள்ளணும். இதுதான் நான் சொல்றது பகை முரண்பாடு. ஒரு தரப்பை மட்டும் பகையை உருவாக்கிறார். ஆட்சியில் இருக்கிறது திமுக, அவங்க ஏற்கனவே திமுக தான் எங்களுடைய எதிரி.
அப்ப அவங்கள நோக்கி தான் இல்லை கேள்வி பிரதர், இப்போ அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. 26 நாங்கள் தான் ஆட்சி ஆளுவோம்னு சொல்கிறாங்க. தாவேக்கா ஆட்சி ஆளுனா யாரை எதிர்க்கணும்? திராவிட கட்சிகள் தானே எதிரி, பிஜேபி தானே எதிரி, ஆளுக்கூடிய கட்சி. ஆளுங்கூட கட்சி கரெக்ட். நீ திமுக மட்டும் இங்கே இருக்கிற குறை சொல்கிறது போது அதிமுக குறையும் சொல்லணும்ல. ஏன் ஒரு தரப்பு குறை மட்டும் சொல்ல காரணம் என்ன? உன்னுடைய தனிநபர் பகை. அது எங்கே அங்கே அந்த திமுக கூட அவர் இருந்த பொழுது, அல்லது அந்த தேர்தல் வியூக அமைப்பால் வேலை செய்த பொழுதோ, அல்லது குடும்ப உறுப்பினரோட பழகிய நட்புலையோ என்ன பகை என்று அவர் தான் வெளிச்சம், அவர் தான் வெளியே கொண்டு வரணும். அதை பழி தீர்ப்பதற்காக திமுகவை அழிக்கணும், விசிக வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் வந்து தொடர்ந்து கையாண்டிருக்கார். அது வந்து எங்கள் தலைவரை கையாள முயற்சி செய்தார். பல வகையில் தலைவர் சுட்டி காட்டினார், எடுத்தும் கூறினார். ஆசிரியர் போல பக்குவமாக வகுப்படுத்தார். எதற்கும் கட்டுப்படாமல், ஒரு நிர்வாகம் என்றால் ஒரு கட்டமைப்பு இருக்கணும். கட்டமைப்புன்னா கட்டுப்பாடு இருக்கணும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது. எதையும் கட்டுப்பட மாட்டேன், நான் தான் எடுக்கிற முடிவு, நான் சொல்வதை தலைமை வளைய வைக்க பார்ப்பது, இதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவர் சொன்னது போல எதையும் யோசிக்காமல் அவசரப்படுகிறார். இப்போ அனைத்து நிலையிலும் அவர் அவசரப்படுகிறார். வேங்கை வயல் குறித்து அவர் பேசினதுன்றது அவசரப்பட்டு தான் பேசிட்டாரு. அவர் என்ன நோக்கம் இருக்கு அதுக்கு பின்னாடி? அதுக்கு தான் நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட் வரனால தான் அதுக்கு அடுத்து அது வரலாம்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. இப்போ அவர் சொன்ன பேசுகிற பேச்சிலிருந்தோ அல்லது அவரோட நடவடிக்கைகள் இருந்தோ, விசிகாவில் இருந்தபோதும் சரி, இப்போ திமுகவில் 10 ஆண்டு காலம் தேர்தல் வேலை செய்திருக்கிறார். ஸ்டாலின் தான் வருகிறார், விடியல் தர போகிறார், அந்த முழக்கம் எழுதி கொடுத்தவர்கள் தான். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறான்னு சொல்லிட்டு இவங்க தான் எழுதி கொடுத்தார். நடைப்பயணமெல்லாம் இவங்க தான் எழுதி கொடுத்த, பிகே டீம் கொடுத்தது தான். அப்பொழுதெல்லாம் தெரியல. அப்போ விசிகாவுக்கு வந்த பிறகு ஏன் விசிகாவுக்கு வந்தார்? அம்பேத்கரையும் பெரியாரையும் பேசுகிறார்ல, அந்த எண்ணத்தில் தானே வந்தார். இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டார்ல, அவருடைய முழக்கம் எங்கே போச்சு? இப்போ கூட்டணியில் பங்குன்னு சொல்கிற, ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிற தாவேக்கா, இவருடைய இலக்கு என்ன? தலித் முதலமைச்சராக்கும் தானே இலக்கு. ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறாரு? அறிவிக்கலாம்ல. தாவேக்காவில் ஒரு முன் அஜெண்டாவாக ஒரு முதல் கொள்கை முழக்கமாக அறிவிக்கலாம்ல. தலித்துன்னு பொதுவாக நான் சொல்கிறேன், பிரதித்துவத்தை அடையாளத்தை சொல்கிறேன். ஆக அவருடைய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு பேச்சியும் ஏதோ ஒரு செயல் திட்டத்துடன் இருக்கிறார். விசிகாவோட ஒரு செயல் திட்டம்னு வந்தார். அந்த செயல் திட்டம் விடுதலை சிறுத்தைகளிடம் எடுபடவில்லை. அந்த செயல் திட்டம் எங்கள் தலைவரை யாரும், அவர் எதுக்கு எடுத்தாலும் வந்து திமுக எங்களை அடக்கி பார்க்குது, எங்களை ஒடுக்குது, திமுக தான் தடுக்குது. எங்கள் தலைவரை நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், பல விவாதங்கள் சொல்லியிருக்கேன். எங்கள் தலைவரை யாரும் அடக்கவும் முடியாது, எங்கள் தலைவரை யாரும் அடிபணிய தேவையும் இல்லை. எங்கள் தலைவரை நிர்பந்திக்கிற அளவுக்கு யாரும் பிறக்கவில்லை, அது அவருக்கே தெரியும். தலைவர் கலைஞர் இந்த காலத்திலும் சரி, எங்களுக்கு ஜனநாயகமாக ஜனநாயகத்தை கொடுத்தாரு. சுதந்திரமாக எப்போ சந்தித்தாலும் எங்களுக்கு கோரிக்கை கொடுத்தாரு. எங்களுக்கு கோரிக்கைகளை பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. கலைஞரும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதாவெலாம் யாரும் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கரத்தை கைப்பிடிக்கிறத யோசிப்பாங்க. சென்ட்ரல் நடந்த ஒரு போராட்டத்தில் எங்கள் தலைவர் யோசித்தார். அம்மையார் ஜெயலலிதா பிரதர் கையை பிடிச்சி இப்போ ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை கையை தூக்கி காட்டினாங்க. அப்படி ஒரு தலைவர் எங்கள் தலைவர். அம்மையார் ஜெயலலிதாவுடன் கூட்டணியில் விலகி சென்றவர்களை விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவரை தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்தினார். அப்போ இது போன்ற முதிர்ச்சி உள்ள தலைவரை, ஒரு பக்குவம் பெற்ற தலைவரை, ஒரு சுயமாக படித்து பிஹெச்டி அரசியல் கட்சி தலைவர்களே கௌரவ டாக்டர் பட்டம் என்பது வேற, இவரை மக்களை படித்து மதமாற்றத்துக்கு எதிரான ஆய்வுகளை செய்து மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகத்தை டாக்டரேட் பட்டம் படித்த ஒரு தலைவர், இவரை நிர்பந்திப்பதற்கு, எங்கள் தலைவர் நிர்பந்திப்பதற்கு திமுக என்று சொல்வது அவருடைய இயலாமை, செயலாமை. ஏதோ செயல் திட்டம், விசிகாவில் வந்த செயல் திட்டம் போல தாவேக்காவில் ஒரு செயல் திட்டத்துடன் இருக்கிறார். அது தாவேக்காவிற்கு நாங்கள் சொல்கிற ஒரு அறிகுறி, விழித்துக் கொள்ளுங்கள். இல்லை, இது தாவேக்காவுக்கு விசிகா கொடுக்கின்ற அறிகுறி. தம்பி ஆதவ அர்ஜுனை பார்த்து கையாளுங்கள். இல்லை, இது ஒரு பக்கம் அவருடைய விமர்சனம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் தலைவர் நல்ல முதிர்ந்த தலைவராக இருக்கார், அவர் யாருமே கையாள முடியாது, அவர் எடுக்கிறது தான் முடிவுன்னு. இப்போ ஒரு இடத்துல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கமும் தலைவர் வைக்கிறார். அதே சமயத்தில் திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது ஏன் அங்கே அழுத்தத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அது கேட்கும்போது அதுக்கான காலம் கணியணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தரக்கு தயாராக இருக்கோம்னு விஜய் அவர்கள் முதல் மேடையிலேயே அங்கே பேசுகிறாரு.
அப்ப எங்கேயோ ஒரு முரண் இருக்குல்லையே, ஏன் அழுத்தம் கொடுக்க மறுக்கிறாரா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் ஒரு விஜய் சொன்ற முதல் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய கோரிக்கை, 35 ஆண்டு கால கோரிக்கை. மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை. மக்கள் தலைவர் மூப்பனார் எங்கள் அரசியல் காலத்தை கரம் பிடித்து உயர்த்தி பிடித்தனார். இன்று அதனுடைய தொடர்ச்சி தான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதற்கான தொடர்ச்சி தான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தனி சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் பெற்றிருக்கிறது. இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற நிலை மாற்றம் வரும். 2010 2025 கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம். 99 எடுங்க. சரி, அப்படி 25 ஆண்டு காலம். அப்ப இவ்வளவு 25 ஆண்டு காலமும் அதிகாரத்துக்கு, அதாவது நீங்க ஒரு அங்கீகாரத்துக்கே இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சுன்னா அதிகாரத்துக்கு வர்றது எப்போ வரும்? தான் பொறுத்து தாங்க இருக்கணும். மக்கள் தான் இருக்கணும். இல்ல, அதுதான் கேக்குறேன். 25 வருஷம் ஆயிருக்கு. நீங்க இந்த நிலைக்கு வர்ற அப்படின்னு சொல்றீங்க, ஒரு அங்கீகாரம் அப்படின்னு. இலக்கு அதிகாரம்ன்றது. அப்ப அதிகாரம் எப்போ வரும்? அது மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் அதை ஏற்றுக்கிற காலம் வரும்ல. அப்ப கேட்கணும். அதாவது விடுதலை சிறுத்தைகளை அங்கீகரிக்காத ஒரு மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் நீங்க அங்கீகரிக்க அளவுக்கு மாற்றம் வந்திருக்குல்ல. அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய மாற்றம் வரும்ல. ஏன் வராதுன்னு நினைக்கிறோம்? அழுத்தம் கொடுக்க வேண்டியதும் அடுத்த நேரம் வாய்ப்பு கிடைக்க கொடுக்க தான் வரும். கொடுக்கலையே, கொடுப்போம். அதான் அவர் தம்பியுடைய அவர் ஆதவர்ஜனுடைய வேகம் பேச்சாற்றலுக்கு நடைமுறை அது ஈஸி. ஆனால் செயலாற்றல் என்பது கிரவுண்ட் ஒர்க் என்பது வேற, ஸ்க்ரீன் ஒர்க் என்பது வேற. அவருடைய ஒர்க்கு ஸ்க்ரீன் ஒர்க்கு. கிரவுண்டு மக்களை படித்திருக்கணும். மக்களை போய் பாருங்க. தாவேக்கன்னு மக்களை சந்திக்கல. ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. பரதூர் நிலையத்தை போய் வேனில் நின்று தான் பேசிட்டு போயிருக்காரு. மக்களை இறங்கி ஊரும் பார்க்கல. மக்கள் பிரச்சனை ஆய்வு பண்ணல. அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சட்டத்தை மதிக்கணும்ன்றனால எல்லாத்தையும் இல்லைங்க. எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபி ஜந்தர் மந்தர் டெல்லி போனாலும் சரி, எங்கேயும் அனுமதி இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அனுமதி இருக்கு, அது மாற்றுக்கருத்தில். இளைஞர்கள் பட்டாலும் அந்த கூட்டம் வருதுங்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற அனுமதியில் எந்த அனுமதி இல்லாமல் பறந்துட்டு போயிட்டு இருந்தாரு. சட்டம் அனைவருக்கும் சமம். அனுமதி என்றால் யாருக்கு இல்லைன்னா மறுக்க முடியாது. மறுக்கிறது இங்கே வாய்ப்பு இல்லை. அதுக்கு நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கொடுக்காத நெருக்கடியா கல்லூரி மாநாடுக்கு தடை போட்டாங்க. 2002 திண்ணியம் பேரணிக்கு தடை போட்டாங்க. எல்லாம் நீதிமன்றத்தை அணுகி தான் வேணும். ஒவ்வொரு இதுக்குமே ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்தை அணுகி தான் வேணும். இப்போ அவருக்கு அந்த மாரிலாம் இல்லை. அப்போ அது என்னன்னாக்க காலம் எங்களுடைய இலக்கு என்பது அங்கீகாரம் பெற்றாச்சு, அதிகாரத்துக்கு போகணும். அதிகாரத்துக்கு போன்ற காலம் அமைப்பாய் திரண்டுட்டாங்க. எங்களுடைய இலக்கு அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். அமைப்பாய் திரண்டுட்டோமா, அங்கீகாரம் பெற்றுட்டோமா, அடுத்த இலக்கு அதிகாரம். ஒன் பை ஒன்னா தான் போவோம். இவ்வளவு காலம் ஆமா, அமைதி. இதுதாங்க பொறுமை. அதுதான் விசிகா என்பது தலித் மக்களுக்கான அடையாளம், தலித் மக்களுக்கான கட்சி, தலித் மக்களான பேசி மட்டம், அப்படி சொல்லி 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 எங்களை சிறுமைப்படுத்தின காலம். இன்னைக்கு எங்கள் தலைவர் அனைத்து மக்களுக்காக ஒன்றுமில்ல தம்பி. நான் இப்போ இன்று காலை டெல்லியிலேருந்து வரேன். நான் விமானத்தில் வரேன். என்னுடைய பக்கத்து இருக்கையில் ஒருவர் செல்ஃபோன், நான் யார் என்று தெரியாது, அவர் யார் தெரியாது, மாஸ்க் போட்டுக்க. நான் பக்கத்தில் உட்காந்தேன். செல்ஃபோனில் அவர் நாட்டு நடப்புகளை கவனிக்கிறார். அப்போ தம்பி விஷயத்தை அவரே வளர்கிறார். அவரே புலம்புறார். நல்லா இருந்தவன் தான் என்ன கெட்டா போயிட்டாரு, ஏன் இந்த அளவுக்கு அவசரப்படுற? நான் வீசிக்கான்னு தெரியாது அவருக்கு. எக்ஸாரோ யாரோ பேசஞ்சர், ஒரு பொதுமக்கள். அப்போ சாதாரண பொதுமக்கள் கீழே கிரவுண்ட் அளவில் அவரோட நடவடிக்கைகள் மக்கள்கிட்ட போய் சேர்கிற அளவுக்கு, நெகட்டிவாக போய் சேர்கிற அளவுக்கு அவரே நடந்து கொள்கிறார். ஆக வேங்கவேலுக்கு போனாரா போகலையா என்று மக்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். சம்பவம் நடந்து 26ஆம் தேதி நடந்தவுடன் 31ஆம் தேதி அனைவரும் நாம் புத்தாண்டு கொண்டாடி இருக்கிற காலத்தில் 5000க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி நடத்திய முதல் ஆர்ப்பாட்டம் விசிகா தலைவர் தலைமையில். உடனே அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போனவுடனே அந்த இடத்துக்கு போல ஒரு மக்கள் மத்தியில் தலைவராவதற்கு பெரிய கடினம். ஆனால் ஒரு மக்களை சிதைப்பது, ஒரு கலவரத்தை உண்டாக்குறது தலைவர் தேவையில்லை. ஒரு ரவுடி போதும், ஒரு குடிகாரம் போதும். ஆனால் மக்களை வழி நடத்துகின்ற தலைவர் தான் எங்கள் தலைவர். இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார். மாலை அனுமதி கொடுத்தாங்க. ஆர்ப்பாட்டம் மணி 6-7 ஆயிடுச்சு. அந்த 6-7 மணிக்கு மேலே அந்த கிராமம் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமத்துக்கு போனால் இரவு நேரத்தில் என்ன பாதுகாப்பு? தலைவருக்கு பாதுகாப்பு நாங்கள் சொல்ல, அந்த பொதுமக்கள், இவர் ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 2 தரப்பு மக்களும் சந்திக்கணுமாங்க. 2 தரப்பு மக்களும் சந்திக்கணும். எங்கள் மேலே பழி போகிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் எங்களை பாதிக்கப்பட்டோங்கிறாங்க. நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்.
அப்போ ஒரு எம்பியாக போகிற இருக்கிறவர் மக்கள் பிரதிநிதியாக போகிற ஒரு தரப்பு மட்டும் பார்த்துட முடியாது. அப்போ கால சூழல், நேரம், காலம், இடம், பொருள், ஏவல் இதை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பவர்கள் தான் தலைவர்கள். அப்போ மணி 7 ஆகிவிட்டது, ஆர்ப்பாட்டம் மணி 7, 7:30 ஆகிட்டு. அதன் பிறகு காவல்துறை சொல்லுது நைட் டைம் ஆச்சுங்க வேணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் எம்எல்ஏ போயிட்டாங்க, ஷானவாஸ் போயிட்டார், பாலாஜி போயிட்டாங்க, கட்சியோட துணை பொதுச் செயலர் வன்னியரசுங்க போயிட்டாங்க. எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து அதிகாரியை சந்தித்து என்ன நிலைகளை எடுத்து சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து தலைவர் கண்காணிச்சுட்டு தான் இருக்கார், பேசிட்டு தான் இருக்கார், உயரதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்காரு. 2 நாட்களில் சிஎம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனார். அதுக்கு அடுத்தாற்போல் நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மான விடுதலை சிறுத்தைகள் தான் கொண்டு வந்தாங்க. அதற்கடுத்தப்போ அந்த பகுதிக்கு ஆர்ப்பாட்டம் அறிவித்தார் தமிழ்நாடு முழுவதும். அந்த மாவட்டத்துக்கான ஆர்ப்பாட்ட மேலிட பொறுப்பெல்லாம் என்னையே அறிவித்தார் தலைவர். நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டேன், ஆலங்குடியில் நடந்தது. அப்படி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வேங்கவேல் விஷயத்தில் அங்குலம் அங்குலமாக அங்கே இருக்கிற 40 குடும்பத்தை பாதுகாத்து பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்களே தண்டனைக்கு உள்ளாகிற அளவுக்கு இன்று அறிக்கை வந்திருக்கிறது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்காக தான் நாங்கள் சிபிஐ கேட்டிருக்கோம். சிபிஐ விசாரணை மத்திய அரசு கட்டுப்பாடில் இருந்தாலும் அந்த வழியிலாவது உண்மை வரட்டும் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் சிபிஐ எங்கள் தலைவர் கேட்டிருக்காரு. அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதன் பிறகு பொங்கல் முடிந்த பிறகு பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த மக்களை சந்தித்து மருத்துவ முகாம் நடத்தி கட்சியால் இயன்ற அளவுக்கு ஒரு சிறிய உதவி செய்து மக்களை சந்தித்து விட்டு அந்த கிராமத்திலேயே அந்த அங்கே முருகன் என்கிற வீட்டில் ஜீவானந்தர் என்பவர் வீட்டில் அங்கே சமைச்ச சாப்பாடு மற்றவங்க சமைச்சு வெளியில் கொண்டு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. ஆனால் அங்கே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு வந்தார். இவ்வளோ பட்ட வெளிச்சமாக மீடியாக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் நடந்த அந்த சந்திப்பு போராட்டங்கள் அனைத்தும் தம்பி ஒரே வார்த்தையில் விசிகா ஏன் போல, தலைவர் ஏன் போல, அப்போ அவருடைய அஜெண்டா, அவருடைய செயல் திட்டம், அவர் பின்புலம், அவருக்கு யாருக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, குறிப்பு எடுத்து கொடுக்குறவர்கள் யார் என்பது அவருக்கு தான் வெளி. எங்களை சொன்ன தாவேகா அரசியலுக்காக வேண்டியாவது அதிமுக ஏன் போராடவில்லை, பிஜேபி ஏன் போராடவில்லை, ஏன் பிஜேபி அங்கே அண்ணாமலை அந்த இடத்துக்கு போகலை, ஏன் நாம் தமிழர் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலை, ஏன் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உருவாக்கலை, பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்காங்களா, ஏன் பாமக ஏன் போகலை? இப்போ இந்த கேள்வியில் அவர்களுக்கும் திசை திருப்பதற்கு ஞானோதயம் ஏன் தம்பிடம் இல்லாமல் போய்விட்டது? அரசியலுக்காக வேண்டியாவது அதிமுக பிஜேபி எதிர்கட்சியில் இருக்கிற அனைவரும் விசிகா தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் பிஜேபி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் இவர்கள் ஏன் அந்த முழுமையான அந்த போராட்டத்தில் கவனம் செலுத்தவில்லை? அந்த மக்கள் பிரச்சனையில் ஏன்? இதில் எல்லாம் அனைத்துக்கும் இருக்கிற ஒரே அரசியல் ஓட்டரசியல் என்பதுதான் உண்மையான தகவல். கூட தான் பயணப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுறதோ இல்ல மறந்து பேசுறதோ எப்படி அதை நீங்க பார்க்கலாம்? மறந்து பேசுறதுனால மறந்து எப்படி பேச முடியும்? இங்கே விசிகா அது இங்கே இருந்தப்பவே தெரியும். அவர் வேங்கவேல் போனது, போராட்டம் நடந்தது, அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அந்த கிராமத்திலேருந்து 4 பேர்த்தை மக்களை கூட்டு வந்தது எங்கள் கட்சிக்காக தான் கூட்டு வந்தாங்க. அப்போ எங்கள் கட்சியில் இருந்தார், விசிகாவில் இருந்தார். நூல் வெளியீட்டு விழாவில் ஜூவி ரெடி பண்ண அனது விகடன் குரூப் ஏற்பாடு பண்ண அந்த அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியிட்டு நாங்கள் தான் எங்கள் கட்சிக்காக வந்து கூட்டு வந்து மேடையில் அழைச்சிட்டு வந்தாங்க. இல்ல அப்போ இப்படி எல்லாம் எதிர்வினை ஆற்றுவீங்கன்னு தெரியாம பேசியிருப்பார். அது ஏதோ யாரோ அவர் இயக்குகிறார்கள். அவரை யார் இயக்குகிறார்கள் என்று அவருக்கு தான். அதனால தான் சொல்றேன், தாவேக்கா விழிப்புணர்வு பெற வேண்டும்ங்கிறேன். ஆதவர்ஜுனுடைய பேச்சு ஒவ்வொரு மேடை பேச்சிலே இப்போ நம்ம நண்பர்கள் நிறைய புருடா விடுறாங்களே, அதே போல இவர் இப்போ புருடா விட ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் சொல்ல முடியும். அதான் என்னுடைய பார்வையிலேருந்து சொல்லணும். திமுகவும் பாஜகவும் மறைமுகமா ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. இப்போ திமுக இதிலிருந்து விலக்கிட்டு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றத சொல்றாரு. இது நாங்கள் கூட்டணிக்காக சொல்லல, ஆனா இப்படி ஒரு தேவை இருக்குன்னு ஒரு பார்வை வைக்கிறார். யார் சொல்றா? ஆதவர்ஜுனா சொல்றாரு. இப்போ இதுலேருந்து நீங்களே புரிஞ்சுங்க. விடுதலை சிறுத்தைகள் வர தேர்தலிலும் திமுக கூட்டணி என்று தலைவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகளும் சரி, மதிமுகவும் சரி, இஸ்லாமிய அமைப்புகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணி என்று சொல்கிறார் என்றால், அப்போ தாவேக்காவும் பாஜகவும் தான் மறைமுக கூட்டணி என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் இருப்பதை வெளியே மறைப்பதற்காக ஒரு கோடு சிறிய கோடு இருக்கிறதா, பெரிய கோடு போட்டால் சிறிய கோடு மறையும். ஆக திமுக பிஜேபி அவருடைய வாதத்துக்கு வைத்தாலும் அவர்கள் நாங்கள் போக போகிறோம் என்பது அவரை அம்பலப்படுத்திக் கொள்கிறார். அப்போ தாவேக்காவும் பிஜேபியோட அஜெண்டா தான் ஆதவர்ஜுன் பேசுகிறாரா? அதை எங்களுக்குள்ள
சந்தேகம் வருது. இல்ல இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணியில வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போதும் சொல்றாரு, தேர்தலுக்காக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க திமுக, அதே சமயம் கொள்ளையடிக்கிறதுக்காக பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க திமுக. அரசியல்வாதி எல்லா அரசியல்வாதியுமே அப்போ நாம் அது பட்டவர்த்தமாக பேசணும். நடிகர் விஜய் வந்து திரைப்படத்தில் சம்பாதிக்கிற காசை முழுமையாக வெளிக்காட்டுறாரா, கணக்கு கொடுக்குறாரா? ஊழல் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள் என்கிறீங்க, அவருடைய வாதத்துக்கு வச்சுக்கோம். நடிகர் விஜய் வந்து முழு சம்பளத்தையும் மக்கள்கிட்ட வரி பணம் கட்டுறாரா? 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டுல வந்து நிற்கிறாரு. வருமானம் யார் விட்டு வர சொல்கிறா? மக்களுக்காக நான் என்ன மக்களுக்கு வந்து இப்போ 2 வருஷம் என்ன சாதிச்சிட்டாரு? இன்னும் பார்க்க தான் போகிறோம். சாதித்தால் 26ல ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டு நாங்கள் ஜெயித்தால் வாழ்த்துவோம், வரவேற்போம். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையா? வரவேற்பதும் வாழ்த்துவதும் அது தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய மரபு. அது யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு நீங்கள் எம்ஜிஆரையும் கலைஞர் ஒப்பிடுறது, அண்ணாவையும், அதோட காலம் அந்த அது ஒரு காலம். அந்த காலம் திரும்பாது. அந்த காலம் திரும்ப காலம் பதில் சொல்லும். இல்லை என்னன்னா விஜய் அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்றாரு, முதலமைச்சரையே சொல்றாரு, இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கனவு காண்றாங்க அப்படின்னு பேசுறீங்க, நாங்க ஜெயிப்போன்ற விதத்தில் இவர் பேசுறாரு. அப்ப இன்னைக்கு வந்தவங்களே முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கனவோட பேசுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இவ்வளவு ஆண்டு காலம் அரசியலில் இருக்கக்கூடிய விசிகா ஏன் அந்த ஒரு இடத்தை நோக்கி பயணப்படவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றதும் கேள்வியாவே இருக்கு. இல்லை கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுக்கான கால சூழல் அமையணும், அதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும். கட்சியோட கட்டமைப்பு இருக்குது. 2001 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய சின்னத்தில் உதயசன் ஜெயிச்சார், முதல் உறுப்பினராக இருந்தார் மங்களூர் 2001. சட்டமன்றத்தில் உரிய முறையில் எங்களுக்கான மக்கள் பிரச்சனை பேச முடியலங்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போனார் 2004. அதே 2007 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆனோம் மணிச்சின்னத்தில் நின்று மங்களூர் காட்டுமன்னாடி. அது அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னாக்கா 2021 4 சட்டமன்ற உறுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் 1, 2, 4 என்று அங்குலம் அங்குலமாக வளர்கிறதே தவிர கண்ணுக்கு தெரிந்து எத்தனை கட்சிகள் வளர்ந்து எதிர்கட்சியாகி அலைந்து இருக்கிறது, அல்லது வந்து ஜாம்னு உருவாக்கி சாதி சங்கங்களை உருவாக்கி பெரிய மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் இருந்தவர்கள் இன்று தனக்கான சின்னத்தை தக்க வைப்பது போராடி கொண்டு இருக்கிறார்கள். காலம் இருக்கிறதா இல்லையா? ஆக விடுதலை சிறுத்தைகள் என்பது அங்குலம் அங்குலம் வளர்ந்தாலும் அழுத்தமாக வளரும். அதற்கான காலம் கனியும் தான் சொல்கிறேன் நான். அங்கீகாரம் பெற்றது போல அதிகாரத்தை வெல்றதுக்கு காலம் வரும். நாமளே கல்லை கொண்டு பழம் பழுத்து இவ்வளோத்துக்கு நம்மளே கல்லை கொண்டு அடிப்பானே, தானே கனியிட்டோம். என்ன அதுக்கு என்ன இப்போ எங்களுக்கு நாங்கன்னா இப்போ இவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்து இது கட்சி துவங்கி ஒரே ஒரு மாநாடு நடத்திட்டு ஒரு பொதுக்குழு நடத்திவிட்டு அடுத்து நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் முதலமைச்சர் எங்கள் தலைவர் எங்கேயா சொல்கிறாரா? மக்கள் முடிவு எடுக்கணுங்க. அதை சொல்லணும்ல, ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா நோக்கமே வந்து மக்கள் சொல்லணும். 26 தெரியும் களம் அதுக்கு வந்து களம் தான் பதில் சொல்லும். மக்கள் தான் பாடம் எடுத்து கொடுப்பாங்க, மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். இல்ல சார், இப்ப 26ல வந்து களமே வந்து திமுகவா இல்ல வந்து தாவேக்காவா இப்படிதான் இருக்க போகுது, இந்த ஒரு போட்டியை நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவருடைய கனவு. அது இல்ல இப்போ கருத்து கணிப்புகள்லாம் வருது. அந்த கருத்து யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கும் போது இந்தியா டுடே இன்னைக்கு வந்த சர்வே சொல்றீங்க. அந்த சர்வேல எல்லா கருத்து கணிப்பு சர்வேகளும் சக்சஸ் ஆயிருக்குங்களா, வெற்றி பெற்றிருக்குங்களா? இல்ல ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இப்ப நீங்க சொன்னீங்க இன்னும் களத்துக்கே வரல, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்கும்போது எதுவுமே பண்ணாதவங்க வந்து கிட்டத்தட்ட 17% வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 27% மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ எப்படி இது நீங்க பாக்குறீங்க? இல்லை, நீங்கள் அவர் சொல்கிற கருத்து கணிப்பு இன்னைக்கு வந்த கருத்து கணிப்பும் அவர் நேற்று பேசுகிறதும் எனக்கு ஒரு ஐயத்தை உருவாக்குது. அந்த கருத்து கணிப்பு டீம் கூட இவங்க தொடர்பில் இருக்கலாம், அது யூகம் தானே. இல்லை இப்போ விசிகாலேருந்து பேசும்போது பார்க்கும்போது இந்த தாவேக்காக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்களே தான் இயக்குறாங்க அப்படின்ற கருத்து தான் வருது. யாரு நினைக்கிறீங்க? அவர் எப்படி திமுகவும் பிஜேபியும் மறைமுக கூட்டணி, பிஜேபியும் தாவேக்கா மறைமுக கூட்டணிக்கு நான் சொல்லுவேன். என்னோட குற்றச்சாட்டா இருக்கலாம். பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க, எல்லா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அனைத்து சூதாட்டத்துக்கும் பின்புலம் பிஜேபி தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு பின்ன அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க என்னன்னாக்க அவங்க நினைக்கிறது நடக்கணும். ஏன் இப்போ வந்து ஏடிஎம்கே இனிமேல் பிஜேபி சேர்க்க மாட்டோன்னு எடப்பாடி மூச்சு சொன்னார்ல, நேற்று முதல் நாள் அமித்ஷாவை பார்த்துருக்காரு. எதுக்கு பார்த்துருக்காரு? மக்கள் பிரச்சனை பற்றி பேசுனுங்கிறாரு, வெளிப்படையாக சொல்லணும்ல.
இப்போ என்ன சொல்கிறார், தேர்தல் 6 மாதம் வரப்போ சொல்கிறோங்கிறாரு. அதான் அவங்க தேர்தல் நெருங்கும் போது நாங்கள் சொல்கிறோம். இப்போ 6 மாதம் 3 மாதம் முன்னாடி என்ன சொன்னார், இனிமேலும் பிஜேபி வேண்டாம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார்ல. அப்படி இப்போ 6 மாதம் கழிச்சு அந்த ரிவேஸ் ஆகுறாரு. இல்ல இப்ப திமுக மேலேயும் விமர்சனம் வைக்கிறாங்களே, அப்ப விமர்சனம் வெள்ள கூட தானே இல்ல விமர்சனத்துக்கு உட்படாத எந்த அரசியல் கட்சியும் இல்லைங்க. அந்த விமர்சனத்துல மதிப்பீடு தான் முக்கியம். நிறைவா இப்ப தாவேகா திமுக இது ரெண்டுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்ன கருத்தை மட்டும் எப்படி பாக்குறீங்க? அது தமிழ்நாட்டில் அது எடுபடாங்க. திராவிட கட்சிகள் தான், திமுக அண்ணா திமுக தான் ஒரு எதிரெதிர் அணிகள். அது இந்த இந்தியா டுடே கொடுத்த கருத்து கணிப்பு அதிமுகவுக்கு ஒரு மறைமுக சிக்னல், ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கு. அதை அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும். அது அந்த கட்சியுடைய ஜெயக்குமார் போன்ற மற்ற தலைவர்களாக நேற்று இன்றைக்கி பேட்டி கொடுத்தாங்க. நாங்கள் தான் எதிர்கட்சி, எப்படி அவங்க சொல்லிக்கலாம் நடைமுறைப்படுத்துறது காலம் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. தேர்தல் வந்தால் தான் தெரியும் யார் எதிர்கட்சியாக வராங்க, யார் மக்கள் இந்த கருத்து கணிப்பு பலிக்கலான்னு மக்கள் தான் அனைத்துக்குமான மதிப்பீட்டாளர்கள், மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். மக்கள் சக்தி தான் அனைத்துக்கும் ஒரு திறவுகோல், மக்கள் தான். திருமாவளவன் அவர்கள் முடிவு அப்படின்றது 26 திமுக கூட்டணியோட தான் இந்த தேர்தலை அது தலைவர் அறிவிச்சிட்டாருங்களே, அதில் மாற்றம் இல்லையே. அதில் மாற்றம் இல்லை. அதில் எண்ணிக்கையில் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க. எங்களுடைய கோரிக்கையில் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலும் எண்ணிக்கை கூடுதலாக வைக்கிறது. அது தலைவர் எடுக்கிற முடிவு. கட்சி உயர்நிலை கூட்டத்தில் முடிவு எடுப்பாங்க. தலைவர் அவர் எடுக்கிற முடிவுக்கு எங்கள் பொதுச்செயலாளர் நேற்றுக்கு முதல் நாள் கூட ஒரு நேரலையில் பேட்டி கொடுத்துருக்காரு. எண்ணிக்கை கூடுதல் படுத்தி கேட்கறது எங்களுடைய உரிமை, எங்களுக்கு கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறது, கேட்டு பெறுவோன்னு இருக்காரு. கண்டிப்பாக அது பெறுவோம். அதில் ஏன்னா ஒரு கணக்கு சொன்னாங்க, அதிமுக தாவேகா விசிகா இவங்கெல்லாம் ஒரே அணியில் திரள வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. அது வாய்ப்பே இல்லையே. தலைவர் டோரே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. 2026 திமுக கூட்டணி தானே. தாவேக்கா அப்புறம் எதுக்கு பிஜேபி கூட போகிறாரு, பாயாசத்துக்கு கூட எடப்பாடி போகிறாரு, அது கேள்விக்குறி இருக்குல்ல. 2 நாளாக அதுக்கு தானே போயிட்டுருக்காங்க டெல்லிக்கு. அதெல்லாம் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட், பார்ப்போம் சார் என்ன நடக்குது. நன்றி. ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.